ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் குட்டி வேர்ல்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி ஒரு ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறீங்க. காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி நைட்டு பீச் வரைக்கும் ஒரு சூப்பர் டேயாக போச்சுங்க இன்றைக்கி. சரி, ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, காலையிலே பீச்சுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். ஆனால் வெயில் வந்துட்டு பயங்கர ஜாஸ்திங்க. சூரிய பகவான் சுட்டரிச்சிட்டாரு. சரி, இது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு காஃபியை குடிச்சிட்டு மீன் வாங்கி மீன் சமைச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு வந்தது தாங்க இந்த மீன் மார்க்கெட்டு. பார்த்தா பாதி ஊர் வந்து இந்த மீன் மார்க்கெட்டில் தாங்க குவிஞ்சிருக்கு. அப்பா போதும் போதும்னு ஆயிடுச்சு. மீன் எல்லாம் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், எல்லா மீனும் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த திருக்க மீன் சாப்பிட்ணுன்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சீலா மீனும் பாறை மீனும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வாட்டர் மெலானும் கஞ்சியும் தாங்க. நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு வந்த மீனெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் பண்ணோம். ஒரு ஸ்டைலில் மீன் குழம்பு மனமும் சுவையும் ஆளை அப்படியே இழுத்துரும். கடாயில் எண்ணெய் ஊற்றி பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, குழம்புத்தூள் இல்லைன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கலாம். மிக்சியில் அரைச்சிட்டு திருப்பி நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு இந்த அரைச்ச மசாலாவை போட்டு நல்லா கொதிக்க விட்டுணும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு புளியை ஊற்றி அதையும் திருப்பி லைட்டாக கொதிக்க விட்டுணும். ஸோ தேங்காய் பால் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் பால் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே ஷீலா மீனை போட்டு கொத்தமல்லியை தூவி இறக்கணுன்னா சுவையான சீலா மீன் குழம்பு ரெடி. இந்த குவிக்டு மசாலா டேரெக்டாக அவங்களே வந்து ஃபிஷ் மார்க்கெட்டில் சேல் பண்ணாங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மசாலாவை போட்டு லெமனை புழிஞ்சு தண்ணி ஆட் பண்ணி இதை அப்படியே ஃபிஷ்ஷில் 2 சைடும் நல்லா தடவி ஊற வச்சுட்டு தவா ஃப்ரை பண்ணுறதுக்கு தோசை சட்டியை வச்சாச்சு, ஃப்ரை பண்ணுறதுக்கு வடை சட்டியை வச்சாச்சு. பாறை மீனை வந்து தவா ஃப்ரை பண்ணோம், ஷீலா மீனை வந்து டீப் ஃப்ரை பண்ணோம். டேஸ்ட்டு வேறு லெவல், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த மசாலா ஃபிஷ்ஷில் எப்படி இறங்கியிருக்குன்ட்டு. மீன் குழம்போட ஒரு பிடிச்சிட்டோங்க. ஷீலா மீன் குழம்பு, பாறை மீன் ஃப்ரைன்னு சொல்லிட்டு திருப்தியாக வந்து எல்லோரும் நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நகரக்கூட முடியல, அந்தளவுக்கு ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஈவினிங் பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புன உடனே வந்து இந்த வண்டி பெட்ரோல் இல்லாமல் பல்ல காமிச்சிருச்சு. சரி பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு இன்றைக்கி நாங்கள் போனது தான் அக்கரை பீச்சு. ஈவினிங் டைமு அப்படி ஜக ஜோதியாக இருக்கும். நாங்கள் போகவே வந்து இருட்டிடுச்சு. ஸோ அங்கே இருக்க டாய்ஸு, அங்கே இருக்க கேம்ஸு இதை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படியே நம்மளே வந்து குழந்தைங்களாக மாறிடுவோம். அது போகலாமா, இது சாப்பிட்லாமா, அந்த இது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ரொம்ப ஜாலியாயிரும். உள்ளே போகும்போதே குழந்தைங்க வந்து இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட ஆரம்பித்தாங்க. அப்படியே வந்து பீச்சுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த அலைகளை பார்க்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள். அதுவும் அந்த அலைகளோட சவுண்டை கேட்கும்போது நம்மளே மெய்மறந்து ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேயே உட்கார்றதுக்குனால் கூட உட்காந்துருவோம். அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதீதன் வந்து ஃபுல்லாக இறங்கிட்டான். மண்ணில் விளையாடுறது என்ன, படுத்து உருண்டு ட்ரெஸ் எல்லாம் மண்ணாக்கி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணது அவன் தான். நாங்கள் வந்து தனியாக உட்காந்து இந்த அலைகளை ரசிக்கிறதுல தான் இருக்கும். அதீதன் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்காச்சோளம் அந்த தீ வர்றது வந்து ரொம்ப பிடிக்குங்க. கொஞ்சம் நேரம் நின்று அந்த தீ வந்து எப்படி வருது அப்படின்றத பார்த்து ரசிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த கடையை சுற்றி அப்படி ஒரு கும்பல். ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு இந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். எப்போ போனாலும் ட்ரை பண்ணுவேன். ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து கண்டிப்பாக வின் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த தடவையும் அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீச் டாய்ஸு, காடை முட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே வந்து ஒரு காடை முட்டை ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டுட்டு போதும் அவ்வளோதான் என்னோடய கோட்டா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த சோடா பாட்டிலு, பலூன் உடைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய கேம்ஸ் வந்து இருந்தது. சரி பிள்ளைங்க வந்து ஒரு பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோலு, பாப்கார்னு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்படியே வந்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ இந்த விலாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.